அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபத்தில் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய புத பகவான் ஜூன் 25 வரைக்கும் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டமான யோகத்தை தரப்போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் புதாத்திய யோகத்தை உருவாக்குகிறார். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சொந்த ராசியான மிதுனத்தில் பிரவேசிக்கிறாரு. அடுத்த நாள் ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் மிதுனத்தில் நுழைகிறார். இதன் காரணமாக புத பகவானும் சூரியனும் இணைந்து பார்க்கும் பொழுது புதாத்திய யோகத்தை உருவாக்குகிறாங்க. இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பலருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு யோகமான அமைப்பை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையப்பெற போகிறது, இந்த புதாத்திய யோகம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான். இந்த புதன் பார்த்திங்க அப்படின்னா புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம், படிப்பு ஆகியவற்றின் காரணியாகவும் கருதுகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்கார். இவர் ஒரு ராசியில் 27 நாட்கள் பயணிப்பார். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் செய்வார். தற்போது புதன் ரிஷப ராசியில் பயணித்து வருகிறாரு. அதுவும் அஸ்தமன நிலையில் பயணித்து வருகிறார். கிரகங்கள் அஸ்தமன நிலையில் பலவீனமாக இருக்கும். அதுவும் புதன் அஸ்தமாவதால் கவனக்குறைவு, பாதுகாப்பின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் ரிஷப ராசியில் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மிதுன ராசியில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பிரவேசிக்கிறார். இதன் காரணமாக பார்க்கும் பொழுது புதாத்திய யோகம் உருவாக்குறது. இந்த யோகமானது பார்க்கும் பொழுது பலருக்கும் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புத பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுனத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் இணைந்திருக்கிறதுனால புதாத்திய யோகம் உருவாகி அனைத்துமே சாதகமான நிலைகளை கொண்டு வரும். இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது பல விதத்தில் சாதகம் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் திடீர் பண வருமானத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியினருக்கு 7வது வீட்டில் புத பகவான் அஸ்தமனமாகி இருக்காரு. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும், வேலை பளு குறைய ஆரம்பிச்சிடும், மன அழுத்தமும் சற்று குறையும் வாய்ப்புகள் இருக்கு. போதுமான அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொந்தமாக நீங்க தொழில் செய்து வருகிறீங்க அப்படின்னா அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில நல்ல முன்னேற்றத்துடன் நிதி நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிதியை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்ள நீங்க திட்டமிடலாம். இந்த பயணம் உங்கள் மனதை ரிலாக்ஸ் அடைய செய்து மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான சுப பலன்களை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது. தொழில் வியாபாரத்தில் அமோக வெற்றியை பெறுவீங்க. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு, அப்படி இல்லைன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் பண சேர்க்கையையும் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விதத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான மாற்றம் உண்டாகலாம். அதன் காரணமாக நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக பெறும். பணத்தை பல வகைகள்லையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டபடி சரியாக நிறைவேற்றவும் முடியுங்க. வீடு மனை போன்றவை வாங்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை சற்று அதிகரித்து காணப்படுங்க. உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு உங்களின் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சிறந்த வகையில் முதலீடு செய்ய நல்ல லாபத்தையும் பெற்றிடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் சற்று உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம் தொடர்பான திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகரித்து காணப்படும். நீங்கள் வருமானத்தை உயர்த்த செய்யக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. தொழில் மற்றும் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு திடீரென்று வருவாய் வாய்ப்பும் மற்றவர்களிடம் சிக்கியிருக்கக்கூடிய பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பங்குதாரர்கள் மூலமாக சுப பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் சுற்றுலா செல்லவும் நீங்கள் திட்டமிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது. உங்களுடைய குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கப்பெறுங்க. வேலை மாற்றம் செய்ய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறும். குருவின் அருளால் தடைபட்ட வேலைகள் அனைத்துமே சிறப்பாக செய்து முடிக்க முடியும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அதே மாதிரி புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் புத பகவானினுடைய புதாத்திய யோகமானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விதத்திலையும் சாதக பலன்களை ஏற்படுத்த செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பு உண்டாக பெறும். வேலை மற்றும் வியாபாரத்தின் முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையை முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாக பெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சற்று நீங்கள் கடினமாக உழைத்தாலே அதிக வெற்றிகளை உங்களால் ருசிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கி தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பணி இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான சூழல் உருவாகுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். திருமண வாழ்க்கையில் நெருக்கமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய நிதிநிலை முன்னேற்றத்தை அடையும். பணியிடத்தில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழலும் இருக்கும். உத்தியோகத்தில் அவஸ்தைகள் சக ஊழியர்களின் உதவியால் கடினமான சூழ்நிலையை கூட நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சந்தையில் சாதக சூழலும் மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உங்களின் புதிய யோசனைகளுக்கு லாபம் தரக்கூடிய காலமாகவே இருக்குங்க. கடினமான காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. இந்த காலத்தில் எந்த ஒரு முதலீட்டையும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பெற்ற பின்னரே செய்யுங்க.
வாழ்க்கை உங்களுக்கு இனிமையானதாகவே இருக்குங்க. அதே மாதிரி சக ஊழியர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு செய்யுங்க, அதில் லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. வேலையில் உங்களினுடைய இலக்குகளை அடைய கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் அமைய பெறப்போகிறது.